டியூப் தமிழ் வணக்கம். நாளை மாலை பாகிஸ்தானில் மறுபடியும் பேச்சுக்கள். அமெரிக்காவினுடைய உப அதிபர் JD Vance தலைமையிலான குழுவினர் மறுபடியும் பாகிஸ்தான் செல்லுகின்றார்கள். ஆனால் ஈரான் இந்த பேச்சுவார்த்தைக்கு போக மறுத்திருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் செய்து கொண்டிருக்கின்ற அடாவடித்தனமான வேலைகளை நிறுத்தாமல் தாங்கள் அங்கு சென்று பயனில்லை என்று கூறியிருக்கின்றது. ஈரானிய தூதுக்குழு இல்லாமலே JD Vanceனுடைய குழுவினர் பாகிஸ்தான் சென்று இடையில் திரும்ப போகின்றார்களா, இல்லை இடையில் ஈரான் இத்தகைய நெருக்கடியை ஏற்படுத்துவதன் மூலமாக சுமூகமான ஒரு நிலையை ஏற்படுத்த முயற்சி எடுக்கின்றதா என்பது இன்றைய மாலை நேர உலகளாவிய ஊடகங்களின் செய்தியாக இருக்கின்றது. அமெரிக்க அதிபர் ஒரு குற்றவாளி, எங்களுக்கு மட்டுமல்ல எங்கள் நாட்டில் உள்ள அனைவருக்கும் எதிரான நடவடிக்கைகளை செய்த ஒருவர், அப்படிப்பட்ட ஒருவருடன் இனி எப்படி பேச முடியும் என்று கேட்டிருக்கின்றார்கள். இதற்கு காரணம், டொனால்ட் ட்ரம்ப் பேச்சுவார்த்தைக்கு வராவிட்டால் பேச்சுவார்த்தையில் ஒரு சரியான முடிவை நாளை மாலை எட்டித்தொட மறுப்பீர்களாக இருந்தால் ஈரானை முற்றாக அழித்தொழித்து விடுவேன் என்று மிரட்டியிருக்கின்றார். ஈரானுடைய பாலங்கள், மின்சக்தி அமைப்புகள், மின்சார கட்டமைப்புகள் அனைத்தும் ஆகாயத்தில் வெடித்து பறக்கும், சிதறும் என்று கூறியிருக்கின்றார். இந்த கதையை கேட்ட பின்னர் இவருடன் எப்படி பேசுவது என்பது ஈரானிய தரப்பினுடைய கேள்வியாக இருக்கின்றது. இவருடைய பேச்சை கேட்டு நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு சென்றால் மிரட்டல் காரணமாக ஈரான் பயந்து பேச்சுவார்த்தைக்கு சென்றிருக்கின்றது என்கின்ற அவப்பெயர் தான் எங்களுக்கு உருவாகும். அத்தகைய ஒரு அவப்பெயரை வாங்கி கொண்டு இவருடன் பேச என்ன இருக்கின்றது என்று இந்த நிமிடம் வரை ஈரான் கூறிக்கொண்டிருக்கின்றது. இதனால் நாளை பேச்சுவார்த்தை எப்படி நடக்கும் என்பது பாகிஸ்தானுக்கு பலத்த சவாலாக மாறியிருக்கின்றது. அடுத்து வரும் 48 மணி நேரங்கள் உலகத்தின் ஆயில் விலை விண்ணை தொடுகின்ற பருவமாகவும் உலக அரசியலில் சகல நாடுகளிலும் என்னதான் நடைபெறப் போகின்றதோ என்ற பெரும் அரசியல் நெருப்பு சூறாவளி வீசுகின்ற ஒரு பருவமாகவும் இருக்கும் என்று உலக ஊடகங்களும் ஆய்வாளர்களும் பலவேறு கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஈரான் இந்த விவகாரத்தை அமெரிக்கா ஈரான் பிரச்சனை என்ற நிலையில் இருந்து மாற்றி சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளை எல்லாம் இணைத்து இதை ஓர் உலக பிரச்சனையாக சுழற்றிவிட பார்க்கின்றது. அந்த உலக நாடுகள் எல்லாம் அமெரிக்காவிற்கு எதிராக திசை திரும்புகின்ற ஒரு புதிய சூழலை உருவாக்குவதற்கு ஈரான் தன்னுடைய ராஜதந்திரத்தை பயன்படுத்துகின்றது என்று தெரிவிக்கப்படுகின்றது. டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் ஈரானுடைய மின்சார கட்டமைப்புகள் மற்றும் பாலங்கள் உட்பட சகல இடங்களையும் தாக்கி அழிப்பதற்கான வேலைகளை செய்வதற்கு இந்த 2 வார கால யுத்த நிறுத்தத்தை பயன்படுத்தி இருக்கின்றார் என்பது அவர் மீதான குற்றச்சாட்டாகும். அதை தொடர்ந்து நடந்திருப்பது என்ன? டொனால்ட் ட்ரம்ப் இன்று மாலை ஈரானிய தலைமைக்கு மிக மோசமான எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார். நோ மோ மிஸ்டர் நைஸ் என்று கூறியிருக்கின்றார். நான் இனிமேல் தளர்வுடைய இளகிய மனிதனாக, எல்லோருடனும் அன்பாக நடக்கின்ற ஒருவனாக இனி இருக்க மாட்டேன். அந்த நாள் மலையேறிவிட்டது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். திங்கள் இஸ்லாமாபாத்திற்கு பேச போகின்ற தூதுக்குழு இதுவே கடைசி தூதுக்குழுவாக அமையும். அதற்குள் நீங்கள் ஒரு தீர்வை எட்டித்தொட தவறுவீர்களாக இருந்தால் ஈரான் சுடுகாடாக மாறும். மறுபடியும் எச்சரித்திருக்கின்றார். நீரிணையை மூடியது ஈரான் இழைத்த தவறு. யானை தன்னுடைய தலையில் தானே மண்ணள்ளி போட்டது போல ஈரான் செய்திருக்கின்றது. இந்த நீரிணையை மூடிய காரணத்தினால் ஒரு நாளைக்கு ஈரானுக்கு $500 மில்லியன் நஷ்டம் ஏற்படுகின்றது. இந்த நஷ்டம் அமெரிக்காவிற்கு இல்லை. அமெரிக்காவிடம் தேவையான ஆயில் இருக்கின்றது, உற்பத்தியாகின்றது. ஆகவே இது எங்களுடைய பிரச்சனை அல்ல என்று நிராகரித்தார். நாங்கள் ஏற்கனவே நீரிணையை மூடிவிட்டோம், இப்பொழுது நீங்கள் மூடுகின்றீர்கள் என்று சொல்லுவது வேடிக்கையிலும் வேடிக்கையாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். அடுத்த தாக்குதலை நாங்கள் தொடங்குவோமாக இருந்தால் அழிவுதான் மிஞ்சும், வேறு எதுவுமே உங்களுக்கு மிஞ்சாது என்றும் ஈரானை வன்மையாக மிரட்டியிருக்கின்றார். ஈரான் கோர்முஸ் நீரிணையை மூடிய காரணத்தினால் ஒரு நாளைக்கு ஈரானுக்கு $500 மில்லியன் நஷ்டம் என்றால் 60,000 70,000 படைகளையும் எல்லா இராணுவத்தையும் கொண்டு வந்து மத்திய கிழக்கில் நிறுத்தி வைத்திருக்கின்ற அமெரிக்காவிற்கு ஒரு மணித்தியாலத்திற்கு ஏற்படுகின்ற செலவு என்னவென்று எண்ணி
எண்ணி பார்க்க டொனால்ட் ட்ரம்ப் மறந்திருக்கின்றார் என்பதை ஈரான் சுட்டிக்காட்டவும் தவறி இருக்கின்றது. அதேவேளை டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடன் இனி ராஜதந்திர ரீதியாக பேசுவதை விட இராணுவ ரீதியான மோதல்தான் சரி என்ற முடிவிற்கு வந்திருப்பதாக அமெரிக்க செய்திகள் தெரிவிக்கின்றன. நாளைய நாள் உலக அமைதியை தீர்மானிக்கும் ஒரு நாள் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. JD Vance பயணமாகின்றார். மறுபடியும் JD Vanceனுடைய இந்த பயணம் ஈரான் வந்தாலும் வராவிட்டாலும் ராஜதந்திர ரீதியாக ஈரானுக்கு வழங்கிய வாய்ப்பை ஈரான் பயன்படுத்தவில்லை. ஆகவே இராணுவ ரீதியான அழுத்தத்தை நாங்கள் செய்கின்றோம் என்று கூறுவதற்கான ஒரு சம்பிரதாய பூர்வமான தூதுக்குழுவாகவே இது அமையும் என்றே கருதப்படுகின்றது. JD Vanceனுடைய பயணம் நாங்கள் கடைசி வரை முயற்சித்தோம், ஈரான் தான் எதற்குமே இணங்க மறுத்துவிட்டது என்றும் அதனால் ஈரான் மீது தாக்குதலை நடத்தினோம் என்றும் பழியை ஈரான் மீது போடுவதற்கான ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கின்றார்கள். ஆனால் அமெரிக்க ராஜதந்திரத்திற்கு கடுகளவும் ஈரான் ராஜதந்திரம் பின்தங்கியது போல தெரியவில்லை. அவர்கள் நாளைய பொழுது விடுவதற்கு உள்ளாக வேறொரு ராஜதந்திர வியூகத்தை வகுத்திருப்பார்கள். அது புதிய சிக்கலாக அமெரிக்க அதிபரனுடைய சதுரங்க பலகையில் காய்களை நகர்த்த முடியாத இறுக்க நிலையை ஏற்படுத்தி இருக்கும். டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த வரையில் சிச்சுவேஷன் அறைக்குள் பேசிய பொழுது அவர்களுடைய உரையாடலினுடைய கருப்பொருள் மென்மையான வழியில் போனாலும் ஒரு இலக்கை எட்டி தொட வேண்டும், கடுமையான வழியில் சென்றாலும் ஓர் இலக்கை எட்டி தொட வேண்டும். மென்மையான வழியில் சென்று எட்டி தொடுகின்ற இலக்கும் ஒன்றுதான், கடுமையான வழியில் சென்று எட்டி தொடுகின்ற இலக்கும் ஒன்றுதான். எனவே மென்மையான வழியில் ஈரான் வர தவறுமாக இருந்தால் கடுமையான வழியில் அந்த இலக்கை எட்டி தொடுவோம் என்பதுதான் அமெரிக்கர்களினுடைய ஒரு வியூகமாக இருக்கின்றது. அமெரிக்கா தயார், ஈரானே தடுக்கின்றது என்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி போரை ஆரம்பிப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். ஆனால் இது சாதாரண வழி அல்ல. இந்த போரில் இருக்கின்ற பெரும் சிக்கல் அமைதி வழியில் செல்வதும் இயலாத காரியமாகவும் போரின் வழியில் செல்வதும் இயலாத காரியமாகவும் இரண்டு வழிகளுமே சம அளவிலான பெறுமதி கொண்ட வலியுடையவையாக இருக்கின்ற காரணத்தினால் இதில் எந்த வழியால் சென்றாலும் ஒரே விளைவுதான் ஏற்படும் என்பதே இதுவரை இல்லாத போர்க்களங்களில் இருந்து வேறுபட்டு இந்த போர்க்களத்தினுடைய காட்சியாக இருக்கின்றது. எப்படி சமாளிக்க போகின்றார்கள்? தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் சூடான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அமெரிக்க அதிபரனுடைய மேட்மேன் தியரியும் அதில் இருக்கின்ற கோட்பாடு தவறுகளும் என்ன என்பதை சர்வதேச நிபுணர்கள் கூறிய கருத்துக்களோடு அடுத்த செய்தி வந்து கொண்டிருக்கின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.